ஆயிடுச்சு வசந்தி. ஏக்கா, எங்க சந்தியாலும் சோனியும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாளுங்களா? ஆமா உமா, கிளம்பி போயிட்டாளுங்க. இந்த குட்டி பசங்களுக்கு தான் அடிக்கிற வெயில லீவை விட்டுட்டானுங்க சீக்கிரம். அவளுங்களுக்கு இன்னும் விடல. சோனிக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் இருக்காமா, ஏதோ எக்ஸாம் போயிட்டு இருக்கு போல. சந்தியாளுக்கும் இன்னும் 2 வாரம் காலேஜ் இருக்குமான்னு சொன்னா. அப்படியாக்கா? இந்த காலேஜ்ல எல்லாம் லீவ் விட மாட்டாங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல வசந்தி, லீவ்லாம் விடுவாங்க. எலெக்ஷன்றதுனால எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க, இல்லைன்னா லீவ் விட்டுருப்பாங்க. ஏக்கா சின்ன பொண்ணு உட்காரு. ஏக்கா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன், இவளுங்க கிட்ட இல்ல. இவளுங்க 2 பேர்கிட்டயும் சொல்லி வைங்க. என்கிட்ட பேசினாலுங்க மூக்க கீக்க உடச்சு விட்டுருவேன், பாத்துக்கோங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, அதான் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்க? விடு சின்ன பொண்ணு. சாரி சின்ன பொண்ணு, மன்னிச்சிரு சின்ன பொண்ணு, என்னையும் மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, அவளுங்க ஓட்டு போடுறதா மட்டும் நீ என்ன ஜெயிச்சிருக்கவா போற? மன்னிச்சு விடு சின்ன பொண்ணு. ஏக்கா பாத்தீங்களா, நீங்களே என்ன அசிங்கப்படுத்துறீங்க. சின்ன பொண்ணு, நான் ஒன்னும் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்ல. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் உன்னை அப்படியெல்லாம் சொல்லுவேனா? பாவம், அங்க பாரு, வசந்தி மூச்சியோ உமா மூச்சியோ பாவமா இருக்காளுங்க. மன்னிச்சு விட சின்ன பொண்ணு. சரி, மன்னிக்கிறேன். சின்ன பொண்ணு என்ன மன்னிச்சிட்டா, மன்னிச்சிட்டா, மன்னிச்சிட்டா. ஐ சின்ன பொண்ணு என்னையும் மன்னிச்சிட்டா. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. 4 முடி இழுவ, நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை பார்க்க முடியும். இந்த மாதிரி மட்டும் மூஞ்சி தயவு செஞ்சு இனிமே வைக்காதீங்க. பார்க்க சகிக்கவே இல்ல. எப்பா, ஒரு வழியா சண்டை முடிஞ்சதா? உட்காரு சின்ன பொண்ணு. ஏக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்தேன், இருங்க சொல்றேன். சொல்லு சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, என் நாத்தனார் இருக்குல்ல, அவளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா சின்ன பொண்ணு? நல்ல விஷயம் தான். மாப்பிள்ளை யாரு? ஆமா சின்ன பொண்ணு, இதெல்லாம் எப்ப முடிவு பண்ணீங்க? ஏக்கா, என் வீட்டுக்கார ஃப்ரெண்டு ராஜேஷ் அண்ணன் தாங்க மாப்பிள்ள. நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சின்ன பொண்ணு, நான் பார்த்ததே இல்ல. நாளைக்கு ஏன் சின்ன பொண்ணு நிச்சயம் வச்சீங்க? இவ்வளவு சீக்கிரமா வைப்பாங்க? ஆமாட்டி, ரொம்ப சீக்கிரமா நிச்சயம் வச்சிருக்க. எங்க வச்ச எல்லாம் என் மாமியார் தான். நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சின்ன பொண்ணு? சரி சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பா வருவோம். அக்கா, ஒரு சின்ன வேலை. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரும் போய் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஒரு சில ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துருவோமா? சரி சின்ன பொண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்ல, சாயந்தரமா போலாம். சரிக்கா. சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை போட்டோ இருந்தா காட்டு சின்ன பொண்ணு, எனக்கு இப்பயே ஆர்வமா இருக்கு. ஏக்கா, அதெல்லாம் இல்லக்கா, நாளைக்கு நேர்ல வரும்போது பாத்துக்கோங்க. ஆமா, யாருன்னு நேர்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். அது வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். சரிக்கா, சாயந்தரம் கிளம்பி ரெடியா இருங்க எல்லாரும், நான் வந்து கூப்பிடுறேன். இப்ப போய் லக்ஷ்மி அக்கா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு, பாத்து போயிட்டு வா. காணி, ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா டி? முடிச்சிட்டேன் ஜியானா. நீ இன்னும் முடிக்கலையா? இல்லடி கனி, பாதி ஹோம்வொர்க் தான் நான் முடிச்சேன். மீதி ஹோம்வொர்க்க முடிக்கணும்னா என் பேக பின்னாடி தொங்க விட்டுட்டே போயிட்டு இருக்கேன். ஏடி ஜியானா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் டி? நம்ம சோபியோட அண்ணன் இருக்காங்கல்ல, யாரு? சுபின் அண்ணனா? ஏடி, அந்த அண்ணன் நல்லா படிப்பாங்கன்னு தானே நீ என்கிட்ட சொன்ன? ஆமா, அந்த அண்ணன் எவ்வளவு சூப்பரா படிப்பாங்க தெரியுமா? அந்த அண்ணன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்டா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் வர முடியலையா, அதுக்கு வீட்ல உட்கார்ந்து அப்படி அழுதாங்களாம். ஏடி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த அண்ணன் உன்னை ஏமாத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் கிளாஸ் பக்கத்துல போகும்போது அந்த அண்ணன் வெளியே முட்டி போட்டுட்டு இருந்தாங்க டி. அப்படியா? அந்த அண்ணன் தானா? ஆமாட்டி, எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணன் நல்லாவே படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்காது டி, அந்த அண்ணன் நல்லா தான் படிப்பாங்க. நீ வேற யாரையாவது பார்த்திருப்ப. அந்த அண்ணன் தான் ஜியானா. நம்ம சோஃபிய பார்த்தா கேட்கலாம். சரி டி. ஏடி, அங்க என்ன 2 பேரும் உட்கார்ந்து குசு குசுன்னு பெரிய மனுஷங்க மாதிரி கதை பேசிட்டு இருக்கீங்க? ஏம்மா, சும்மாதாமா பேசிட்டு இருந்தோம். பேசுனதெல்லாம் போதும், உள்ள போய் ஹோம்வொர்க்க பண்ணு. பேக பின்னாடியே மாட்டிக்கிட்டு திரியறா காலையில இருந்து பாதி ஹோம்வொர்க்க முடிக்கிறதுக்கு. இல்லனாலும் நான் பேக தானமா மாட்டிக்கிட்டே இருப்பேன். அது உள்ளதான தண்ணி ஸ்நாக்ஸ்னு எல்லாத்தையும் வச்சுக்க சொன்னீங்க நீங்க. போதும் போதும், உள்ள போய் ஹோம்வொர்க்க பண்ணு. ஏம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேம்மா. சரி சரி, கொஞ்ச நேரம் கழிச்சே போ. இந்த சாந்தி அப்படியே முட்டை எடுத்துட்டு வாங்க காணா, நம்ம தான் மறந்துட்டோம். சரி, போய் கொடுத்துட்டு வருவோம். ஏக்கா, வா சின்ன பொண்ணு. என்னக்கா, எங்க போறீங்க?
ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணே, இந்த சாந்தி முட்டை கேட்டா அதான் கொடுத்துட்டு வரலான்னு போனேன். ஒன்றும் இல்லக்கா, ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன சின்ன பொண்ணே சொல்லு. அக்கா, அது என் நாத்தனாருக்கு நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க, அதனால வந்துருங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு திடுதுப்புன்னு வந்து சொல்ற நாளைக்கு நாத்தனாருக்கு நிச்சயம் பண்ண போறாங்கன்னு? ஆமாக்கா, இன்னைக்கு தான் நாங்களே பேசணும். என்னன்னா, என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ராஜேஷ் அண்ணனுக்கு தான் நிச்சயம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்காங்க. அப்படியா சின்ன பொண்ணே, சரி சரி, நல்லபடியா நிச்சயம் பண்ணி கொடுக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். அக்கா, இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்த பொருள்லாம் வாங்க போறோம். நீங்களும் வரீங்களா? வேலை இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன் சின்ன பொண்ணே, நீ வந்து கூப்பிடு, அப்ப சொல்றேன் வரேனா இல்லையான்னு. சரிக்கா, அப்ப நான் வரேன். போயிட்டு வா சின்ன பொண்ணு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரே வெக்கமா வருது. நாளைக்கு நம்மளுக்கு நிச்சயதார்த்தம், என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. மாப்பிள்ள போட்டோ அண்ணன்ட்ட கேட்டு வாங்குவோமா? எல்லாம் வேண்டாம், நாளைக்கு சர்ப்ரைஸா நேர்ல பாப்போம், அப்பதான் சூப்பரா இருக்கும். ஐயோ எனக்கு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், எனக்கு கல்யாணம். என்ன சத்தம் நம்ம பின்னாடி? ஏய், திரும்பி பார்க்காத. பார்த்த நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ கடவுளே, யார் அது பின்னாடி பேசுறது? ஐயோ என்ன விட்டுருங்க, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், அப்படியே வெளிய ஓடிடுறேன், என்ன விட்டுருங்க. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நீ நினைக்கிறியா? எங்க பாரு, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதில்ல? நீங்க யாரு? நீங்க யாரு? ஏடி பாவி, என்னடி ஆச்சு உனக்கு? பாவி, எழுந்திரு பாவி, எழுந்திரு. பாவி, எழுந்திருடி, எழுந்திரு பாவி. எதுக்கு கத்துன? எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, என் பிள்ளைக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேற இருக்கே. ஏம்மா, பாவி, எழுந்திரு. இல்ல தூக்கி மேல கடத்துவோம். பாவி, எழுந்திரு பாவி. சரளா, எதுக்கு கத்திட்டு இருக்க? நம்ம பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்ன சொல்ற? என்னாச்சு? தெரியலங்க. சரி அழாத. மயக்கம் தானே போட்டு விழுந்தா, அவ எழுந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எல்லாம் ஒண்ணும் இருக்காது, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம வெளியே போலாம். சரிங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். ஐயோ கடவுளே, நம்ம எதையோ பார்த்து பயந்தோமே. அது உண்மையா கனவான்னு ஒண்ணும் புரியலையே. ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்ன யாரையும் காணோம். ஏ மக்கா, எழுந்துட்டியா? என்ன டீயாச்சு உனக்கு? அம்மா, நான் எதையோ பார்த்து பயந்துட்டேம்மா. நம்ம வீட்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்குமா? ஏட்டி, என்னடி சொல்ற? அப்படிலாம் நம்ம வீட்ல யாரும் இல்லையே. இத்தனை வருஷமா இந்த வீட்ல தானே இருக்கோம். பாவி, நீ ஏதாவது கனவு கிணவு கண்டு மயங்கி விழுந்திருப்ப. எப்பா, நானும் அதான்ப்பா நினைக்கிறேன், கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏட்டி, இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ ஒன்னும் தேவையில்லாம பயப்படாத. சரிம்மா. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா, கீழே வந்து உட்காரு. டீ காபி ஏதாவது உங்க அம்மா போட்டு தருவா, குடி. சரிப்பா, வாங்க போலாம். வா